பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, கணவனின் கடமை என்ன என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அத்தகைய கடமைகளை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை உங்களுக்கு நான் இங்கே பகிர்கின்றேன். நீர் உணவு உண்டால் மனைவியை உண்ணச் செய்வதும், நீர் உடுத்தினால் அவளையும் உடுத்தச் செய்வதும் ஆகும். அவள் தவறு செய்தால் அவளுடைய முகத்தில் அடிக்காதீர், அவளை பழிக்காதீர்கள். மனம் வேறுபட்டால் இல்லத்தில் படுக்கையிலேயே வேறுபடுத்துவதை தவிர வேறு அவள் மீது வெறுப்படையாதீர்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு அபுதாபிதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் தன் மனைவியின் மீது எப்பொழுதும் வெறுப்பை காட்ட வேண்டாம். அவளுடைய ஒரு குணம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அவளுடைய இன்னொரு குணம் உங்களை மகிழ்ச்சி அடைய சொல்லும் என்பதாகவும் முஸ்லீமிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நமது மனைவிமார்களுக்கு எவ்வாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், நமது கடமைகள் அவர்கள் எவ்வாறெல்லாம் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களோ அந்த வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் நமது கடமைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.